நாய்களை தற்காக்கும் செய்களை தரணி போற்றும் தியாகிகளை தமிழ் பண்டிதர்களை பெரியோர்களை பேரின்பம் கொண்டவர்களை தாங்கள் அனைவர்களுக்கும் என்னோட முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உடுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொடர்ந்து பெண் செல்வார் ஏழவனுக்கு நேரின்றி எதுவுமே இல்லை என்று சபதார்த்தபடி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்பதற்காக தாங்களுடைய பாதார விண்ணங்களை தொற்று சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகன்
காண்பது நாடர் சொன்ன கொஞ்சம் என்பது இதுதான் அழகான இடம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருந்தம், நெய்தல், பாளையம் சொல்லக்கூடிய ஐவக நிலத்தில் மலை மலர் சார்ந்த பகுதியை குறியளித்தார். அழகான இடத்தை பார்க்கின்ற பொழுது என் உள்ளத்தில் ஒரு ஆசை. என்ன ஆசை? என்ன ஆசை சொல்லுங்கள். என பூத்து குழுங்கு மூக்கவனைகள், ஓடிக்கொண்டிருக்கிற அருவி சுனைகளும், அசைந்தாடும் தென்றவத்த மரங்களும், இந்த அற்புதமான கண்காட்சியை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கு? குறிஞ்சி என்றாலே குறிஞ்சி பூ பார்த்திருக்கீங்களா? குறிஞ்சி பூ எங்க பூக்கும்? முட்டையில் வந்த மாதிரி சொல்றேன். என் தம்பி ஆமா ரஞ்சித் ஊரு பிரான்மலை. பிரான்மலையில வந்து குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நாட்டுல. ஆனா அதே நேரத்துல வேற நாட்டுல அமேசான் காட்டுல முளைக்குது. பர்மாமலையுடைய பூக்கும். ஊட்டி கொடைக்கானல் சேர நாட்டுல ஓடிக்கிட்டே இருக்குது. லைவ் ஓடிக்கிட்டே இருக்கு. பொய்தே பேசக்கூடாது. நாடக மேடையில மட்டும் தெரிஞ்சா தெரிஞ்ச மாதிரி பேசணும், தெரியல பேசாம இருக்கு. பூத்து பூத்து குலுங்கு நடி பூவு, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. புத்தளந்த புத்தமிது புத்தளந்த பாட்டு தெரிஞ்சுன்னா பாடிடுவேன், வரி தெரியாம பாடக்கூடாது. அதெல்லாம் நாங்க பாடி பாடி கொடுத்து போச்சு, பழசா போச்சு. ஆனா இந்த இப்பேற்பட்ட அழகான இடத்தை பார்க்கிற பொழுது ஆலயத்தில் அடித்தார் ஆலயமணி, கோவில் மணி ஓசை. ஆனந்த ஆனந்தம் சொல்ல
ஏன் தம்பி என்ன சுதியில வைக்கிற? நீங்க தான் எவ்வளவு நாள் எப்படி செய்வீங்க? எவ்வளவு வந்தாலும் பாடுறது சரிங்க. முக்கியா கத்துறது. ஆனால் இந்த இடத்து நம்பராசன் தன் மகன் சுகனுக்கு திறவில் இருக்கு